ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரஹ்மான் அவர்களை பற்றி பார்ப்போம். இந்த நடிகர் நடிக்க வர்றதுக்கு முன்பு ஒரு கேரள பெண்ணை காதலித்தார். அது அவரது தந்தைக்கு பிடிக்கலையாம். அப்பாவுக்கும் மகனுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையானது. மகன் தந்தையோடு கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவர்களது வீட்டிற்கு அருகில் உள்ள வீட்டில் இந்த கேரள நடிகர் இருந்திருக்கிறாரு. தன் வீட்டின் சாவியை மகனிடம் கொடுத்துவிட்டு இவர் ஷூட்டிங்க்கு போயிடுவாராம். மகன் மட்டும் அந்த வீட்டில் இருப்பாராம். அப்போதுதான் அவருக்கு தானும் நடிகனாக வேண்டும் என்கிற ஊந்துதல் கூடுதலானது. அந்த பெண் சைலஜா, அந்த மகன் கென்னி என்கின்ற விக்ரம். அவருக்கு உதவியவர் நடிகர் ரஹ்மான். ரஹ்மானுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கிறது. அப்துல் ரஹ்மான் சாவித்ரி தம்பதிக்கு பிறந்த அபுதாபியில் வளர்ந்தார் லாஷின் ரஹ்மான். அபுதாபியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஹையர் செகண்டரி படிப்புக்கு ஊட்டியில் சேர்ந்து விட்டார் தந்தை. ரஹ்மான் ஊட்டியில் படித்து கொண்டிருக்கும் போது பத்மராஜன் லொக்கேஷன் பார்க்க ஊட்டிக்கு வந்திருக்கிறார். தன் கூடவிடே கூடவிடே அப்படின்ற படத்தில் முக்கிய ரோலான ரவி புத்தூரனாக நடிக்க ஒரு பையனை தேடாமலேயே ரஹ்மான் கண்ணில் பட்டு விட்டதாம். முடிவெடுத்து விட்டார் இயக்குனர் பத்மராஜன். வாசந்தி எழுதிய தமிழ் நாவலான மூங்கில் பூக்கள் கதையை படித்ததும் பத்மராஜனுக்கு அந்த நாட் பிடித்து போனது. முதல் படத்தில் மம்முட்டி சுஹாசினியோடு நடித்த ரஹ்மான் கூடவிடே மூலம் சென்சேஷனல் ஆனார். கேரள இளம்பெண்களின் ஆதர்ஷ நாயகனாக ஒரே படத்தில் மாறிவிட்டார் ரஹ்மான். முதல் படத்தில் கேரள சிறந்த இரண்டாவது நடிகர் விருது வாங்கிய போது ரஹ்மானுக்கு வயது 16 தான். பின் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. சத்யன், அந்திகாடின் கலியில் ஆல்பம் காரியம், பரதனின் இந்திரபூவே சுவெண்ண பூவே, அப்புறம் ஐவி சசியின் காணமராய்த்து என பெரிய நடிகர்களின் படங்கள் வெற்றிகள். மோகன்லால் மம்முட்டியோடும் தனியாகவும் என அவதரித்தோடு வாய்ப்புகள் குவிந்து வந்தன. ரஹ்மான் சோபனா ஆடிய டிஸ்கோ நம்பர் 1 ஒரு மதுரக்கினாவின் லஹரியில் பாட்டு கேரளத்தை புரட்டி போட்ட டிஸ்கோ நம்பர். ஆடியோக்களுக்குள் படத்தில் மம்முட்டி, மோகன்லால், சீமா இவரோடு ரஹ்மான் நடித்த சந்திரன் கதாபாத்திரம் தமிழில் பாலச்சந்தர் வண்ண கனவுகள் என தயாரித்த போது ரஹ்மானை ஒத்த ஆளாக தேடி கடைசியில் கண்டுபிடிக்கப்பட்டவர் ஆனந்த் அந்த குட்டி கதாபாத்திரத்தில் மிகவும் பேசப்பட்டார். மலையாளத்தில் வெற்றிகரமாக நடித்து கொண்டிருக்கும் போது ஃபாசில் நதியா பூவே பூச்சோடவா மூலம் தமிழ் புகழ் பெற்றிருந்ததால் சீட்டுக்கம் பெனி தயாரிப்பாளர் சாஷன் தமிழில் ஒரு படத்துக்கு இவர்களை புக் செய்தார். போதாதற்கு ஷாலினி பேபி வேலு அன்று ஹிட் நட்சத்திரம் நாயகனாக ரஹ்மானை கேட்டார் சாஹன். ரஹ்மானோ தமிழ் தெரியாது என தயங்க ஃபாசில் நதியா என மலையாளிகள்தான் என தைரியமூட்டினார் சாஷன். அப்படி நிலவே மலரே படத்துக்கு நடிக்க உள்ள வந்தபோது ஃபாசில் அந்த படத்திலிருந்து விலகி இருந்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்குனராக வந்திருந்தார். நதியா ஸ்டைலாக தமிழ்நாடு மாறி இருந்ததால் நதியா ஒரு 2 வேடங்களில் நடித்த நிலவே மலரே செம ஹிட்டானது. எம்எஸ்வியின் டிஸ்கோ நம்பர்கள் அன்று மாணவர்களின் விருப்ப பாடல்களில் ஒன்று. ஒரு டைமண்ட் ராணி, சுதந்திர நாட்டின் அடிமைகளே, போட்டிக்கு போட்டியிட்டு பாடல்கள் நடனத்தில் ரஹ்மானின் தனித்துவத்தை வெளிப்படுத்தின. கண்ணே கனியமுதே, சக்தி கண்ணன், அன்புள்ள அப்பாவி, ஏவிஎம், வசந்தராகம், விஜய் அண்ட் விஜயகாந்தோடு, ஒருவர் வாழும் ஆலயம் பிரபுவோடு, மீண்டும் மகான், முரளி, எஸ்.வி. சேகரோடு என அவர் பயணம் மலையாளத்தோடு இணைந்தே பயன்படும் போது தெலுங்கில் சுமலதாவோடு ராகலீலா மூலம் வெற்றியெடு துவக்கம். ஒரு கட்டத்தில் ஹிந்தியில் ஸ்ரீதேவியோடு புக்காகி பாலிவுட் என்று நிகழவிருந்த நேரம் பாலச்சந்தரின் வருகை பாலிவுட்டை குட்பை சொல்லிட்டு மீசை வளர்த்து ரஹ்மானை ரகுவாக்கினார் கேபி. புது அர்த்தங்கள். ரஹ்மானின் ரீஎன்ட்ரி செமையாக அமைந்தது. புது அர்த்தங்கள் புது ஃப்ளேவராக ராஜாவின் இசை ராஜாங்கத்தில் பெரும் ஹிட்டானது. அடுத்த படம் 90ல் 7 படங்கள் ரஹ்மானுக்கு. 8வது படமான குற்றப்பத்திரிகை சென்சார் கெடுபிடியில் 2007 தான் ரிலீஸ் ஆனது. 1989ல் கேரள மார்க்கெட் விழுந்தது. 1-2 படங்கள். ரஹ்மான் சங்கமம் வெளிவந்து சில மாதங்கள் கழித்து ரஹ்மான் வீடு தந்த விக்ரமின் சேது வெளியானது. பில்லா படத்துக்கு பிறகு வில்லன் மற்றும் கேரக்டர் ரோல்களில் மாறினார் ரஹ்மான். பொன்னியின் செல்வனில் கூட தோன்றியிருந்தார். பேர குழந்தையுடன் வெளிவந்த போட்டோ சமீபத்தில் வைரலானது.
தேர்ந்தெடுத்து நடிக்கும் ரஹ்மானின் குற்றமே தண்டனை. துருவங்கள் 16. செவன் நன்றாக இருந்தன. அதிர்ஷ்டத்தாலேயே இத்தனை நாள் அவர் தள்ளிக்கொண்டு போகப்பட்டார் என்பதே நிஜம். ஆனாலும் இனிமையான படங்களை தந்திருக்கிறார் இந்த 80களில் சாக்லேட் பாய்.